என்னது மிக புதுமையான அனத்தலா இருக்கு. ஏன் அப்படி பீதிய கிளப்புற மாதிரியே பிரார்த்தற? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? அப்ப நீயாச்சும் சொல்ற தம்பி. தம்பியா? ஐயோ இது என் ஒய்ஃபுங்க. ஒய்ஃபா? என்ன ஒரு டைப்பா இருக்கு. அது அப்படி. சரி என்ன ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு ஒரே கனவா வருது டாக்டர். மனுஷனா கனவு வரத்தாயா செய்யும். கனவு தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கனவு. அது கரெக்ட் டாக்டர். ஆனா எனக்கு கனவு ஓவரா வருது டாக்டர். ஓவரா? எப்படி? கண்ணை திறந்தாலும் வருது, கண்ணை மூணாலும் வருது. இப்ப கூட ஒரு போலி டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியே கனவு வருது டாக்டர். நான் போலி டாக்டர்ங்கிறது இவன் கனவுக்கு எப்படி போச்சு? ஒரிஜினல் டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தப்படாது. குப்புன்னு நேரக்குதா இல்லையா? ஐயோ நீங்க ஒரிஜினல் டாக்டரா? சாரி டாக்டர். எனக்கு மட்டும் ஏன் டாக்டர் இப்படி நடக்குது? அப்படி கேளுங்க. உதாரணத்துக்கு உடம்புங்கிறது ஒரு சினிமா பண்ற மாதிரி. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல இல்ல? எனக்கும் புரியலையே. உதாரணத்துக்கு சொல்லி உள்ள வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டேன். அப்படியே டிராவல் பண்ணுவோம். புரியுற மாதிரியே சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஒரிஜினல் சினிமா கொட்டையில மினிமம் ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓடும். நவராத்திரி சிவராத்திரிங்கும் போது நடுநீசிகள் மட்டும் மொத்தம் ஒரு 5 ஷோ ஓடும். அந்த 5 ஷோவுக்கே ப்ரொஜெக்டர் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஹீட் ஆகி ஜாம் ஆகுது. அப்ப ஒரே நாள்ல 9 ஷோ ஓடுனா ப்ரொஜெக்டர் என்ன ஆகும்? ஹீட் ஆகி தீ பிடிச்சி வெடிச்சு செதறிடும். அவ்வளவு பெரிய ப்ரொஜெக்டர் இருக்கே. அப்படின்னா காக்குல மூளை என்ன ஆகும்? என்ன டாக்டர் சினிமா கொட்டையில முறுக்கு வித்தவ மாதிரியே பேசுறீங்க. கண்டுபிடிச்சிட்டே இருக்கானே. இதுக்கு என்னதான் சார் ட்ரீட் பண்ண? இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன்? கனவுக்கு ஆபரேஷன்? ஆமாய்யா. அங்க வர பேஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு டாப் வரைக்கும் டாப்ப ஓபன் பண்ணி கரை கிடைக்கிற அந்த பிக்சர் டிப்ப புடிங்கி வெளிய போட்டு புதுசு மாட்டி டியூன் பண்ணி மூளையில ஒரு 30 ஷோ 3 ஷோ ஆக்கி புட்டு வச்சு குறைக்கணும். என்ன டாக்டர் இப்ப சினிமா எடிட்டர் மாதிரியே பேசுறீங்களே. ஒரு தடவை கூட நீங்க டாக்டர் மாதிரி பேசவே இல்லையே டாக்டர். இதுக்கு முன்னாடி மண்டையில பிக்சர் டியூப் எல்லாம் மாத்திருக்கீங்களா? எக்கச்சக்கமா. அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? வெளிய போனதுக்கு பின்னால இல்லன்னா கேள்விப்பட்டிருக்கேன். எந்த பத்தியும் இல்லன்னு சொல்ல வந்தியா? ஏமா நீ போய் இமிடியேட்டா ஒரு 75,000 ரூபாய் பீட்டா கட்டணும். ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது எது நடந்தாலுமா நடக்காதியா. நடந்தால் டாக்டருக்கு ஆபரேஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி ஒரு சின்ன சைன் பண்ணிருக்க. பாய் பேஷண்ட்டுக்கு இனிமாவை கொடுத்து மண்டைய மொட்டையாச்சு ஓபன் பண்ணி வைக்கி. நம்மளும் கொஞ்சம் பழகி பார்ப்போம். சார் எந்திரி சார் மொட்டை அடி போலாம். டாக்டர் வந்து தனியா பேசணும். என்ன நான் சொன்ன வேலையை செய்யாம நீங்க டாக்டர் மாதிரி இவரோட டிஸ்கஷன் பண்றீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? 10 பேருக்கு ஹார்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு, 7-8 பேருக்கு கிட்னியை கிளீன் பண்ண வேண்டியிருக்கு, 5-6 பேருக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணி குப்புற படுத்து கிடக்குறான். நீங்க என்ன வெட்டி பிடிச்சி பேசுறீங்க? நான்சென்ஸ். பேஷண்ட் ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு சார். தனியா பேசணுமா? எங்க என்ன சார் பேசணும்? லைட் ஆஃப் பண்ண அப்பதான் தெரியும். லைட் ஆஃப் பண்ணா ஓடிலாம். எதுக்கு சார் லைட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? என்ன பசங்க நடக்க போகுது? ஆபரேஷன் நடக்க போகுது சார். உனக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ணேன். இருக்க வேண்டாம் மண்டையை ஓபன் பண்ணி பிக்சர் டியூப் மாத்த போறோம். ஆபரேஷன் பண்ண வந்தவனுக்கு ஆபரேஷன் பண்ணி என்ன பொரியலா குரங்கு மாதிரி லுக்கு. சார் எதுக்கு சார் ஒரு டாக்டர் லைட் ஆஃப் பண்ணி இந்த கும்பு கும்புறீங்க? யாரு நீ? டாக்டரா? என்னது? ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்பாரத்துல சிட்டுக்குருவி லேகி வித்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு பையன் நீனு இங்க வந்து எம்பிபிஎஸ்னு போர்ட மாட்டிக்கிட்டு வயிற்று வலின்னு வந்தா ஹெல்மெட்டை உள்ளார வச்சு தைக்கிறது, கனவு வர்றவனுக்கு மண்டையை ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்றது. உன்ன மாதிரி போலி டாக்டர் இருக்கறனால தாண்டா மத்த நல்ல டாக்டர்கள் கெட்ட பேர் வருது. இத கேக்க நீ யாரா? நான் சிபிஐ ஆபீசரா. சிபிஐயா? அதிகாரிகள் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன்டி ஆந்த மாதிரி அலறற? யாரா அதிகாரி? நீங்க தான் சார். நாங்க உன்கிட்ட பேசிட்டு இருக்கோம். சொல்லணும் பயந்துருவான்ல. ஏங்க தலையில அது ஒண்ணு அடிச்சலாம். அதிகாரி எல்லாரும் சேர்ந்து 1/2 மணி நேரமா மாமாவுக்கு பேன் பார்த்தாங்க. சட்டையெல்லாம் இருக்கு. அது ஒரு 7-8 பேர் எஸ்கேப் ஆகி சட்டைக்குள்ள போயிடுச்சு. பிரிச்சு மேஞ்சாங்க பாரு. அடாடாடாடாடா ஆஞ்சிட்டாங்க ஆஞ்சி. டேய் நக்கலா அடிச்ச நீங்க உடம்புல மட்டும் விளையாண்டுக்கணும். கண்ணுங்க ஏன் கிடைச்சீங்க? அதுக்கு லாஜிக் சொல்லுமா இல்லையா? ஒண்ணுலமா ஒரே ஒரு பேர் எஸ்கேப் ஆகி பேண்ட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கான். அதை டெல்லியில வச்சு எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கிறாரு. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு பெர்மிஷன் சார். தங்கம் மாமா போய் திரும்புறதுக்கு லேட் ஆகும் போது இங்க இருக்க தொப்பிக்கார பசங்க உன்னை கூட்டி போய் பிளேன் வாஷ் பண்ணுவாங்க. அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத. என்ன வந்த விலைக்கு விட்டுட்டு போயிருவாங்க.
பல்கா பம்முன்னு இருக்க பொண்ணாடி விட்டு பிடிச்சா